தேனியில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் பரப்புரையை காண கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் குவிந்தனர். அப்போது பேசிய தினகரன் தன்னை வெற்றி பெற செய்தால் திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவிலில் பரப்புரை மேற்கொண்ட சுயேட்சை வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் ராமேஸ்வரத்தை உலக தரமிக்க நகரமாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி காசியை உலகத்தர நகரமாக மாற்றியுள்ளார்களோ அதே போல ராமேஸ்வரத்தை உலகின் பழங்கால புனித நகரங்களுக்கு நிகராக ராமேஸ்வரத்தை நான் உறுதியாக மாற்றி காட்டுவேன். முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு பெண்கள் குலவையிட்டு வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்களும் அரசியல் பிரமுகர்களும் நூதனமான முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முத்தனூரில் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் வெற்றி பெற வேண்டி குருமன் சின மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலினுக்கு பழ வியாபாரிகள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பழ வியாபாரம் செய்து பாமக வேட்பாளர் ஆதரவு திரட்டினார். சென்னை ராமாபுரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டி.ஆர். பாலுவுக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர் செல்வகுமார் பஜ்ஜி சுட்டுக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் பரப்புரை மேற்கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியுடன் சாலை ஓர கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார்.